அப்படின்ட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் டாக்டர் சொன்னா, அம்மா நான் சின்ன பிறந்தப்ப எனக்கு ஒரு வாட்டி நீ செய்து கொடுத்தே, அதையே நம்ம திருப்பி செய்யலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா ஒரு நாள் அப்ளை பண்ணிட்டு அவர் இவெண்ட்டுக்கு போயிருந்தாரு. அங்கேருந்து கால் பண்ணாரு, இந்த ஆயில் இன்னைக்கு மசாஜ் பண்ணி தலை குளிச்சது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு என்னவோ இதை நீ ஒரு பிஸ்னஸாக. ஃபீட்பேக்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக வந்து நான் சாம்பிள்ஸ் கொடுத்தவங்களாம் எனக்கு இன்னொரு பாட்டில் வேணும் 2 பாட்டில் வேணும்னு கேட்குறப்ப அப்போ நிஜமாவே நல்லா இருக்கு போல, சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ ரொம்ப ப்ரொகாஸ்டினேட் பண்ணி தான். இந்த ஆயில் இருந்தானே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் யார் கற்றுக் கொடுத்தாங்க ஆயில் செய்யறதுக்கு? எல்லாரோட வீட்லையுமே பார்த்துருப்பீங்க, ஒரு பாட்டிலில் கொஞ்சம் ஹர்ப்ஸ்லாம் போட்டு அதில் எண்ணெய் ஊற்றுவாங்க, இன்ஃபியூஸ்ட் ஆயில் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஐடியாவை அந்தந்த ஏஜில் பண்ண வேண்டிய தப்பு எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன், கெராட்டின் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்மூதனிங் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் செய்து ஹேர் ஃபால் ஆகி திருப்பி ஏன்னோ ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லை இதெல்லாம் வந்து டெம்பரவரி தான்ற அறிவு ஹிட் ஆகும். அந்த ஃபேஸில் தான் நான் நிறைய பார்த்த வரைக்கும் க்ரீமாக வர ஒரு ப்ராடக்டில் எல்லாமே க்ரீமாக மாஸ்காக வர எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரத்துக்கு, ஷெல்ஃப் லைஃப் கொண்டு வரத்துக்கு, கன்சிஸ்டன்சி கொண்டு வரத்துக்கு தே யூசிங் சம்திங், ஒரு லேப் அப்ரூவ்டு கெமிக்கல். எனக்கு என்னென்னா நான் செய்கிற ப்ராடக்டில் குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரித்து. எனக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆயிலெலாம் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? எந்த ஒரு பாயிண்ட்ல இதையே நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணீங்க? ஓகே, ஸோ என் டாட்டருக்காக இதை நான் பண்ணது வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பேக். அதுக்கப்புறம் இந்த ஆயில் நான் செய்தேன், அவளுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு கூட நான் மறந்துட்டேன். பட் கோவிட் லீவில் எல்லாரும் ஏதாவது ஒரு நிறைய டைம் இருந்துச்சு இல்லையா, அப்போ வந்து நான் வந்து இந்த கோவிட் ஒரு 1.5 இயர்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஃபுட் டொனேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ ஒரு செல்ஃப் கேரே இல்லாமல் இருந்தேன் ஃபார் வெரி லாங் டைம். அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், என்னுடைய ஹேரையும் நான் பார்த்துக்கவே இல்லை, பாதி நேரம் கொண்டை கட்டிகிட்டே இருந்தேன். ஸோ இது நான் நல்ல ஆயில் வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் டாக்டர் சொன்னா, அம்மா நான் சின்ன பிறந்தப்ப எனக்கு ஒரு வாட்டி நீ செய்து கொடுத்தே, அதையே நம்ம திருப்பி செய்யலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோவிட் ஹாலிடேஸில் திருப்பி ஒரு வாட்டி எங்களுக்காக சும்மா ஒரு 1/2 லிட்டர் பண்ணேன். அதை என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா ஒரு நாள் அப்ளை பண்ணிட்டு அவர் வந்து ஹீஸ் அ ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஹி ஆல்சோ ஹேஸ் அதர் பிஸ்னஸஸ். சரியா? ஸோ அவர் ஒரு இவெண்ட்டுக்கு போயிருந்தாரு, அங்கேருந்து கால் பண்ணாரு, இந்த ஆயில் இன்னைக்கு மசாஜ் பண்ணி தலை குளிச்சது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு என்னவோ இதை நீ ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு தோணுது அப்படி சொன்னார். அவர் எப்பயுமே நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. நான் சரி அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நான் ஃபோனு. பட் அதுக்கப்புறம் தான் நான் அவர் வீட்டுக்கு வந்து அவர் அதை சீரியஸாகவே ஒரு ஸ்டெப்பாக எடுத்தார். இல்லை நம்ம இதை பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஒரு பேட்ச் செய்து கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் சொன்னார், எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ ஒரு 30 சாம்பிள் யூனிட் செய்து கொடுத்தேன். அதுக்கு பாட்டில் செலெக்ஷன்லேருந்து லேபிள் ரெடி பண்ணதுலேருந்து எல்லாமே என் ஹஸ்பண்டும் என் பசங்களும் தான். ஓகே, அவங்க 2 பேரும் அப்போ ரொம்பவே குட்டி, ஒரு 4 இயர்ஸ் பேக்கு. என் ஹஸ்பண்ட் தான் மெயினாக லைக் அந்த லேபிள் பிரிண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எடுத்து நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் கொடுத்தேன், இவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் இந்த ஆயில் கொடுத்தோம். எனக்கு அப்போ ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்துச்சு, மீதி எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் என் ஹஸ்பண்ட் ரொம்ப சின்சியராக பாட்டில்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு, ஸ்டிக்கர்ஸ் ஃபைனலைஸ் எல்லாமே பண்ணிட்டார். பட் என்னால் இது ஒரு பிஸ்னஸாக பார்க்கவே முடியவே இல்லை. ஸோ அவர் எல்லாம் ரெடி செய்து கூட இட் டுக் மீ மோர் தென் 3 to 4 months to start a Instagram page for this. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் நிறைய Instagram pages பார்த்துட்டு இருந்தேன். நிறைய விமன் நல்லா பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் டிஸ்பேட்ச் ஸ்டோரிஸ்லாம் போடுறாங்க, நிறைய பாக்ஸாக அனுப்புகிறாங்க, பேக்கெட்டாக, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இதை ஒரு ப்ராடக்டாக என்னால் பார்க்க முடியல. எனக்கே சொல்யூஷன் கொடுத்துருந்தாலும் பெருசாக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் நான் டீச்சிங்கில் இருந்தேன், நான் ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருந்தேன். ஸோ அந்த டியூஷன் சென்டர் கோவிடால் ஷட் டவுன் ஆனப்போ ஐ வாஸ் லுக்கிங் அட் த சேம் லைன்ஸ், அதுலேயே பண்ணலாமான்ட்டு. ஸோ ஒரு 3-4 பிஸ்னஸ் மாடல்ஸ் நான் ஆர்டிகுலேட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த பிஸ்னஸ் தான் என்னோட ப்ரையாரிட்டியில் லாஸ்ட்டில் இருந்துச்சு. பட் சம்ஹவ் ஃபீட்பேக்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக வந்து நான் சாம்பிள்ஸ் கொடுத்தவங்களாம் எனக்கு இன்னொரு பாட்டில் வேணும் 2 பாட்டில் வேணும்னு கேட்குறப்ப அப்போ நிஜமாவே நல்லா இருக்கு போல, சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ ரொம்ப ப்ரொகாஸ்டினேட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஐடியாவோட ஸ்டார்ட் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஓகே, அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நெகட்டிவ் கமெண்ட் ஒன்று தான் இருந்துச்சு அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். அது என்ன நெகட்டிவ் கமெண்ட் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்? ஓகே, என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் அவங்க சொன்னாங்க எனக்கு இந்த ஆயிலோட ஸ்மெல் பிடிக்கல சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்டெப்? நான் எதுவுமே பண்ணவே இல்லை. நாங்கள் இந்த ஆயிலில் வந்து எதுவுமே வந்து கலர் மாற்றுறதுக்காகவோ ஸ்மெல் மாற்றுறதுக்காகவோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்றது ஒரு பாலிசியாகவே வச்சுருந்தேன். ஒரு செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் போடுறோம், அதோடைய நேச்சுரல் அவுட்புட் தான் வரும்னு சொல்லிட்டு என்ன ப்ராடக்ட் கொடுத்தாலும் எல்லாரையுமே எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்றதுல ஐ எம் வெரி கிளியர்.
ஓகே. Yeah. அவங்க குடுத்தத வந்து நான் நெகட்டிவ் ஃபீட்பேக்க கூட சொல்ல மாட்டேன். அது அவங்களுடைய ஒப்பீனியன். ஏன்னா இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு. நெறைய கஸ்டமர்ஸ் இன்ஃபேக்ட் இந்த ஸ்மெல் ரொம்ப ப்ளீசிங்கா இருக்கு, அப்பீடைசிங்கா இருக்கு. இத குடிக்கலாமான்லாம் கேட்பாங்க என்ட்ட. ஸோ தட் இஸ் ஒன் சைட் ஆஃப் இட். ஸோ ஒருத்தவங்களோட நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன அஃபெக்ட் பண்ணல. ஓகே. அண்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன்னு. இது வந்து ப்ரீ கோவிட். கோவிட் ஆனதுக்கப்புறம் நீங்க ஏன் ஆன்லைன்ல எடுக்கக்கூடாதுன்னு அதே கண்டினியூ பண்ணிருக்கலாமே, ஆன்லைன் டியூஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்து? ஓகே. ஆக்சுவலி டியூஷன் சென்டர் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்பயே எடுத்துட்டு இருந்தேன். ஐ வாண்டட் டு சப்போர்ட் மை ஓன் செல்ஃப். நான் காலேஜ் படிக்கிறப்பன்றதால எங்க அப்பா இறந்துட்டார் நான் ஸ்கூல் படிக்கிறப்பயே. ஸோ அம்மாக்கு லைட்டா சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம நீட்ஸுக்குலாம் யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு செட் ஆஃப் பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சு நான் சாஃப்ட்வேர் மூவ் ஆனேன். பட் அகைன் என் டாட்டருக்கு ஒரு 3-4 இயர்ஸ் இருந்தப்ப வீட்டோட இருக்கணும், இன்கமும் ரீப்ளேஸ் பண்ணணும் தான் டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சேன். ஆஸ் அ டியூஷன் டீச்சர் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். ஸோ பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த ஆஃப்லைனில் அந்த பசங்களை வந்து நல்லா ஸ்ட்ரிக்டாக வச்சு சொல்லி கொடுத்தா மாதிரி ஆன்லைனில் ஒரு ஹாபி லெவலில் சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆன்லைனில். ஓகே. ஸோ என்னோட ஒரு ரொம்ப குட் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான். அவங்க வந்து ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் சொல்லி கொடுக்குறதுக்கு துபாய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் ஆஃப்லைன் டியூஷனில் உயிரை கொடுத்து எடுக்கிறத விட ஆன்லைன் டியூஷன்ஸில் மணி அதிகம் தான், கொஞ்சம் ஈஸி கூட. வீக்லி 1 hour எடுத்தால் போதும். நான் ஆஃப்லைன் வந்து டெய்லி 4 hours எடுத்துகிட்டு இருந்தேன். பட் எனக்கு என்னவோ அந்த ஒரு ஒர்க்கிங் சின்சியர்லி டு மேக் தட் மணி ஃபீலிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு. வீக்லி ஒன்ஸ் லாகின் பண்ணி அவங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுத்தா மாதிரி ஒரு ஹாபி லெவலுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியல. அவ்வளோ சீரியஸாக அவ்வளோ இயர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு மணிக்காக ஜஸ்ட் சொல்லி கொடுக்கணும். அது எனக்கு அந்த கிளாஸஸ் வந்தாலே வந்து எப்படி குழந்தைங்க கிளாஸ்க்கு போக பிடிக்கலன்னு நினைப்பாங்களோ அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ஒரு விஷயத்துல நம்ம மணி பண்ணா அது வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கவே இருக்காதுன்றது என்னுடைய அந்த பர்சனல் ஸ்டூடெண்ட் டு டீச்சர் பாண்டிங் உங்களுக்கு நேர்ல தேவைப்பட்டுச்சு. ஆமா ஆமா. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ எனக்கு தெரியல, நான் ஸ்ட்ரிக்டா இருந்ததால. பட் எனக்கு தெரியும் அந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ ஆம் அ ப்ராடக்ட் ஆஃப் வெரி குட் டீச்சர்ஸ். நான் படித்த ஸ்கூலில் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப நல்ல டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட இம்பேக்ட்லாம் என் லைஃப்பில் இன்னுமே இருக்குது. அதனால நான் அதே மாதிரி தான் இருக்கணும்னு இருந்துட்டேன். ஓகே. இந்த ஆயில் இருந்தானே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட். யார் கத்து கொடுத்தா இந்த ஆயில் செய்யறதுக்கு? ஓகே. சின்னப்ப ஆக்சுவலி எல்லாரோட வீட்லயுமே பார்த்துருப்பீங்க, ஒரு பாட்டிலில் கொஞ்சம் ஹெர்ப்ஸ்லாம் போட்டு அதில் எண்ணெய் ஊற்றுவாங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு இன்ஃபியூஸ்ட் ஆயில் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணது தான் இது. ஸோ என்னுடைய சைல்டுக்கு வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருந்து ஒரு 2 பால் பேச்சஸ் வந்துச்சு. அவங்கள நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கூட்டிட்டு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு வந்து ஸ்டீராய்ட்ஸ் போடணும், இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். பட் குழந்தை ரொம்ப சின்னவங்க, அதனால நீங்க அது வேண்டான்னு ஸ்கிப் பண்ணலாம். நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட். இன்ஃபேக்ட் அவங்க ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக யோசிக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் குழந்தை மனசுல வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட்ன்ற எண்ணத்தை கொடுக்கணும் அப்படின்றதால நான் அந்த ரிகலெக்ட் பண்ண அந்த ஹெர்ப்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கேட்டேன், எங்கள் மாமியாரை கேட்டேன். அவங்களோட இன்புட்ஸில் ஜஸ்ட் இன்ஃபியூஸ் பண்ணாமல் அதை வந்து ஹீட் இன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். ஓகே, ஹீட் இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு 4 days ஒரு மெத்தடில் அதை வந்து நான் வந்து ஐ மேட் தட் ஆயில். அண்ட் அதை நான் செய்யும்போது ஐ ஃபவுண்ட் அது ஒரு ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. குழந்தைக்கு யூஸ் பண்ணால் தி ஹேர் ஆக்சுவலி க்ரோ பேக். பட் ஹானஸ்ட் டு காட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்று குழந்தைக்கு சரியாகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன், அதனால குழந்தைக்கு சரியாச்சா தெரியல, இந்த ஆயிலால குழந்தைக்கு சரியாச்சா தெரியல. மூணாவது வந்து அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் ஜென்ரலி குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுமோ சம்டைம்ஸ், அதனால சரியாச்சுன்னு தெரியல. பட் குழந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அம்மாவோட ஆயிலால இது சரியாச்சுன்ற ஒரு பிலீஃப் இருந்துச்சு. அண்ட் எனக்கு எப்பயுமே ஹேர் ஆயிலிங்ல அந்த கஸ்டம் ஆஃப் ஹேர் ஆயிலிங்ல எனக்கு இம்மென்ஸ் பிலீஃப் இருக்குது. ஓகே, ஏன்னா சின்னப்ப வந்து நல்லா தலையில எண்ணெய் வச்சு 2 பின்னல் போட்டு மடிச்சு கட்டினப்ப இருந்த ஹேர் இப்ப எனக்கு சுத்தமா கிடையாது. நம்ம எப்ப வந்து நம்ம பேரண்ட்ஸோட கிரிப்ல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறோமோ அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் ஆஸ் அ பேரண்ட் எனக்கு என் பொண்ணுக்கு ஒழுங்கா தலை வர கூட தெரியாது. ஸோ எங்க அம்மா பண்ணதுல எங்க பாட்டி பண்ணதுல நான் பாதி தான் எனக்கு தெரியும். ஸோ ஐ சம்ஹவ் ஃபீல் லூஸ் ஹேர் விடுறது. அண்ட் இப்போ ஷோக்காக ஓகே, பட் ஈவன் அதை நான் டெய்லி லூஸ் ஹேர் விட்டா ஐ வில் லூஸ் மை ஹேர். ஓகே, ஸோ லூஸ் ஹேர் விடுறதுலாம் வந்து அந்த ஒரு டெம்பரவரி இதுக்கு தான். பட் ஸ்கூல் போகிறப்ப எப்படி நம்ம 2 பின்னல் போட்டு மடிச்சு கட்டிட்டு இருந்தோம், தட் இஸ் அ டைம் ஹேர் க்ரோத் ஹேப்பன்ட் ப்ராப்பர்லி. ஸோ அந்த ஆயிலிங் விஷயத்துல எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்கு. எண்ணெய் வச்சு வாராம அனுப்பவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒரு மெமரி ஆஃப் மீனா வந்து நல்லா வலிச்சு வாரிட்டு வந்த என்னதான் நல்லா தெரியுமா இருக்கும். பட் சம்ஹவ் தட் இஸ் வெரி குட் ஃபார், நம்ம நினைக்கிறோம் ஹேர் ஆயிலிங் வந்து தலைக்கு தான் சொல்லிட்டு, இட் ஆக்சுவலி ஹேஸ் அ லாட் ஆஃப் குட் பெனிஃபிட்ஸ் ஆன் அவர் ஹெல்த் ஆல்சோ. எஸ், அக்ரீட். அண்ட் நீங்க அடுத்து மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? லைக் ஹூ இஸ் தி பிரெயின் பிஹைண்ட் தட்? ஒன்று எனக்கு வந்து நம்ம ஹேர் ஆயில் மட்டும்
மட்டும் தான் ப்ராடக்டாக வச்சுட்டு இருக்கணுன்ற ஒரு எண்ணத்துலேயே நான் ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அகெயின் ஹேர் பேக் என் டாட்டர் வந்து அப்போ தான் அந்த ஒரு 10 வயசு சிண்ட்ரோம் 10 வயசுல யூடியூப்ல பார்க்குற ஹேக்கெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ எனக்கு என்னன்னா எப்பயுமே மார்க்கெட்டில் நிறைய மாஸ்க்ஸ் இருக்குது, க்ரீம்ஸ் இருக்குது, சீரம்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒரு காலத்தில் போட்டது தான் நான். என்னோட அந்தந்த ஏஜில் பண்ண வேண்டிய தப்பு எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன், கெராட்டின் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்மூதனிங் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் செய்து ஹேர் ஃபால் ஆகி திருப்பி ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லை இதெல்லாம் வந்து டெம்பரவரி தான்ற அறிவு ஹிட் ஆகும். அந்த ஃபேஸில் தான் நான் இந்த பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அப்போ இந்த ஹேர் மாஸ்க் பவுடர் இருக்கிற ஜென்ரலி கிச்சன் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இல்லாமல் என்ன இன்க்ரீடியன்ஸ் தேர் குட் ஃபார் ஹேர் அப்படின்னு பார்த்து ஒரு ஒரு யூனியன் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் கொண்டு வந்து அதில் ஒரு பவுடர்ஸாக கொடுத்தோம். எனக்கு என்னென்னா நான் நிறைய பார்த்த வரைக்கும் க்ரீமாக வர ஒரு ப்ராடக்ட்ல எல்லாமே க்ரீமாக மாஸ்காக வர எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரத்துக்கு, ஷெல்ஃப் லைஃப் கொண்டு வரத்துக்கு, கன்சிஸ்டன்சி கொண்டு வரத்துக்கு தே யூசிங் சம்திங் ஒரு லேப் அப்ரூவ்டு கெமிக்கல், சேஃப்னு சொல்லப்படுற ஒரு கலரோ கெமிக்கலோ யூஸ் பண்ணுறாங்க தான். ஓகே, அண்ட் கெமிக்கல்ன்றது தப்பான வேர்டுன்னு நான் சொல்ல வரல. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி சேஃப். ஒரு சிலது தே கன்சிடர்ட் டு பி சேஃப். பட் எனக்கு என்னன்னா நான் செய்கிற ப்ராடக்ட்ல அது கூட இருக்கக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு ப்ராடக்ட் செய்கிறதுக்கு லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப கம்மி. லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஓகே ஓகே, பட் இருந்தாலும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஈஸி டு யூஸாக இந்த ஹேர் மாஸ்க்லாம் வந்து நீங்கள் லிக்விட் ஃபார்ம்லேயே கொடுக்கலாமே, ஜஸ்ட் லைக் தட் பீப்புள் எடுத்து தலையில் போடலாமே கேட்பாங்க. பட் ஐ சம்ஹவ் ஃபீல் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கட்டுமே. நான் பவுடராக கொடுத்துட்றேன், நீங்கள் வீட்டில் இருக்க தயிரோட கலந்துக்கோங்க, வீட்டில் இருக்க கத்தாழையோட கலந்துக்கோங்க, வீட்டில் இருக்க எக் ஒயிட்டோட கலந்துக்கோங்க. ஒரு சின்ன எஃபர்ட் எடுக்கும் தான். பட் தேர் இஸ் அ ஹியூஜ் மார்க்கெட் ஃபார் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ உங்கள் எய்மே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் அண்ட் ஆமாம், ஹெர்பலாக தான் கொடுக்கணும், ஹோம் ரெமெடிஸாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஷெல்ஃப் லைஃப் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோ ஆர் கலர் கொண்டு வரத்துக்கோ ஸ்மெல் கொண்டு வரத்துக்கோ எந்த ஒரு சேஞ்சஸுமே நாங்கள் செய்தது கிடையாது. ஓகே, இது வந்துட்டு ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க் அது தானே, அது தாண்டி வேற ஏதாவது பண்றீங்களா? ஆமாம், போட்லீஸ்னு ஒரு ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ போட்லீஸ் வந்து இட் இஸ் நாட் அ டிஸ்கவரி பை அஸ் அண்ட் ஆல். அது வந்து ஆயுர்வேதாவில் ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. மலையாளமில் வந்து கேரளாவில் வந்து கிழின்னு சொல்கிறாங்க. பட் அதையும் ஒரு கண்டெம்பரரி ட்விஸ்ட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு ரொம்ப தலைவலியெலாம் இருக்குது, பாடி பெயின், ஃபீவர்லேருந்து ரிகவர் பண்ணுறோன்னா எங்கள் மாமியார் வந்து தவிடு, மஞ்சள், தவிடுனா வீட் ஹஸ்க், ரைஸ் ஹஸ்க் இருக்கு இல்லையா, அது, மஞ்சள், மணல் இதெல்லாம் வச்சு ஷி யூஸ் டு எங்களுக்கு ஒத்தனை கொடுப்பாங்க ஒரு துணியில் அதை கட்டி. ஸோ அதையும் ஒரு போட்லியாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து கஷாயம் வச்சு கொடுக்குற பழக்கமும் இருக்குது எங்கள் மதர் இன் லாக்கு. ஸோ அந்த கஷாயம் இன்க்ரீடியன்ஸோடைய ட்ரை பவுடர்ஸ், ஓகே, ப்ளஸ் இந்த பேஸ் ஆஃப் இந்த ஹஸ்க்கு, இந்த சாண்ட் இதெல்லாம் வச்சு அந்த இன்க்ரீடியன்ட் காம்பவுண்ட் ரெடி பண்ணி ஸோ 2 வேரியன்ட்ஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பெயின் ரிலீஃப்க்கு, ஒன்று வந்து கோல்ட் ரிலீஃப்க்கு. அண்ட் போத் ஆஃப் தெம் they are one of our super sellers. ரொம்பவே நல்ல மூவ் ஆகும். லைக் நம்மளுக்கு இப்போ அடிப்பட்டது, ரத்தம் ஏதாவது கட்டினா அந்த உப்பு ஒத்தனம் வைப்பாங்களே அந்த மாதிரி. ஓகே ஓகே, பட் அகெயின் a lot of product knowledge also has to go to people. அதாச்சும் இது வந்து ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான். இப்போ நிறைய பேர் ஐ ஷுட் நாட் பி மிஸ்லீடிங் டெல்லிங் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் சரியாயிடும், இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கண்டிஷன்லேருந்து உங்களுக்கு க்யூர் கிடைக்கும்னு சொல்லாமல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக டாக்டர் தான் பண்ணுவாங்க. பட் இன் பிட்வீன் பெயின் எபிசோட்ஸ் அதிகம் வருது இல்லை, அதை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். ஒன்லி ஃபார் பெயின் ரிலீஃப். பெயின் ரிலீஃப். ஆமாம், இட் கேனாட் கியூர் அ சிச்சுவேஷன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேஷண்ட்ஸ்னா தே நீட் நாட் பி மார்க்ட் அஸ் பேஷண்ட்ஸ். ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு நாள் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து 8 hours 10 hours ஒர்க் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த போஸ்டரால் அவங்களுக்கு வர பாடி பெயின் ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த பெயின் ரிலீஃப் போட்லீஸ் கொடுத்தப்ப எல்லாரும் அம்மாவுக்கு வாங்கி கொடுப்பாங்க, மாமியாருக்கு வாங்கி கொடுப்பாங்க, ஓல்டு பீப்புளுக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு வாங்குறது ஃபுல்லாக ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் தான். ஏன்னா அந்த ஒரே போஸ்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஷோல்டர் பெயின், பேக் பெயின் வருது. ஸோ அந்த ரிலீஃப்லாம் இட் இஸ் வெரி வெரி பிரில்லியன்ட். அதே மாதிரி இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் மதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சப்ளிமெண்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, எந்த மாத்திரையும் எடுக்க வேண்டாம்னு ஒரு மாதிரி கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கோ, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ முதுகு வலிக்கும், ஒரு லெக்ல ஸ்வெல்லிங் இருக்கும், அந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணுவாங்க. கோல்டு ரிலீஃப்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் இப்போ இவ்வளோ ப்ராடக்ட் செய்கிறீங்க இல்லையா, ஸோ உங்களோட லேப் ராட் யார், நீங்கள் யார் வேறு டெஸ்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு என்னோட காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து வி ஹாவ் டு கெட் இட் டன் பை த லேப், அது ஒன்று. பட் மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் ஐ ஹாவ் அ குட், இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ வந்து ஓவர் டைமில் ஐ ஹவ் பீன் கிவிங் அ லாட் ஆஃப் கிவ் அவேஸ் டு மை கஸ்டமர்ஸ்.
நான் இந்த மாதிரி ஒரு Okay. ப்ராடக்ட் லான்ச் பண்றேன், நான் ட்ரை பண்றதுக்கு வந்து ஐம் லுக்கிங் ஃபார் சம் பீப்புள் சொன்னா எனக்கு தெரியும் இல்லை என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் யார். ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரு ப்ராடக்ட் செய்யறோம்னா அதுக்கு there is so much of efforts that go into it. ஒரு பொருளை வாங்குறோம், காய வைக்கிறோம், ப்ராசஸ் பண்றோம், அரைக்கிறோம், பேக் பண்றோம், இவ்வளோ போகுது இல்லை. அதை வாங்கி ஒருத்தர் ஷெல்ஃப்ல வச்சிடக்கூடாதுன்றதுல ஐம் வெரி கேர்ஃபுல். ஸோ யார் ரெகுலரா ஆயில் ரீஆர்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு ஹேர் பேக் சாம்பிள் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு தாட் தான். ரெகுலரா யூஸ் பண்றவங்க, ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருவாங்க ஒன் டைம் பையர்ஸ், பட் அதுக்கப்புறம் வந்து எடுப்பாங்களா தெரியாது. ஓகே. ஓகே, ஸோ நல்ல சின்சியரான கஸ்டமர்ஸுமே எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி சின்சியர் கஸ்டமர்ஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்துட்டு எனக்கு ஃப்ரீயா வந்துட்டு சாம்பிள் கொடுக்க முடியுமா அப்படின்லாம் இருப்பாங்க. சில பேர் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே, நான் வந்து டு பி ஹானஸ்ட் எங்க பேஜ்ல வந்து இயர்லி 1 day தான் வந்து ஒரு டிஸ்கவுண்ட். அது வந்து அன்னைக்கு வந்து இட் இஸ் த டே வி ஸ்டார்டட் த இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ ஆனிவர்சரி சேல்னு சொல்லி ஒரு நாள் தான் நாங்கள் சேல், அதுவும் 10 to 15% தான் மேக்ஸிமம் கொடுப்போம். எங்கள் வெப்சைட்லேயே கூப்பன் கோடுன்ற ஆப்ஷன் கிடையாது. ஓகே, ஐ பர்சனலி ஃபீல் தெர் இஸ் அ மார்க்கெட் ஃபார் குட் கஸ்டமர்ஸ். ஓகே, ஒரு மாசத்துல மிஞ்சி போனா 10 பேர் கூட என்ன கேட்க மாட்டாங்க டிஸ்கவுண்ட் இருக்கா கூப்பன் இருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ ஆல்சோ திங்க் இட் இஸ் த வே வி டியூன் அவர் ஆடியன்ஸ். இவங்க இப்படிதான், இந்த பிராண்ட் இப்படிதான் அப்படின்னு நம்மளே டியூன் பண்ணிட்டோம்னா தே வெரி ஷூர். அஃப்கோர்ஸ் புது பீப்புள் கேட்பாங்க, நம்மளுமே ஒரு கஸ்டமர் தானே. ஒரு கடைக்கு போனால் ஏதோ ஃப்ரீயாக கொடுத்தா நமக்கும் ஒரு ஜாலியாக தான் இருக்கும். பட் அதை ஒரு பிஸ்னஸ் ஹவுஸ் கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்க கூடாது. ஒரு பிஸ்னஸ் ஹவுஸ்க்கு நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு தரமான பொருள் கொடுக்கறது தான் கரெக்டான விஷயம். ஏன்னா வந்து சும்மா சும்மா டிஸ்கவுண்ட்ஸ், சும்மா சும்மா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங்ன்ற கான்செப்ட் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அது நான் யாருன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறேன்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த ஷிப்பிங் காஸ்ட்டை கண்டிப்பாக ப்ராடக்ட்லையும் அவங்க ப்ராஃபிட்ஸ்லையும் ஆட் பண்ணிடுவாங்க. கஸ்டமருக்கு ஒரு மனசாந்தி, ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் பேஜில் ரொம்ப ரெகுலராக சொல்லுவேன், ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கிடையாது. என்ன பண்ண முடியாது. இப்போ நமக்கே கொரியர் பில் மாதத்துக்கு சம்டைம்ஸ் 40,000 வரும், 60,000 வரும், 1,00,000 வரும். அது எப்படி ஒருத்தவங்க ப்ராஃபிட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க? கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. என்ன the way they price is different. ஒரு சிலர் அந்த காஸ்ட்டையும் சேர்த்து ப்ராடக்ட்லேயே கொண்டு வந்துடுவாங்க, அதனால ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பாங்க. பட் என்னுடைய என்கவுண்டர் ஆன் சோஷியல் மீடியா ஹேஸ் பீன் 99.9% வித் வெரி குட் பீப்புள், வெரி பாசிட்டிவ் பீப்புள். ஓகே. நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு கூப்பன் கோட் இல்லைன்னா வாங்காம விட்டுட்டு போயிடுவாங்களே கண்டி, அதுக்காக என்ன எதுவும் கேட்டதெல்லாம் கிடையாது. யாராவது ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட காசு கொடுக்காம ஏமாத்திருக்காங்களா? குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.